வெல்கம் பேக் டு ஒடுகை முன்னூத்தி சேனல். இவன் உங்கள் ஆல்வே. இன்று தொற்று 3ஆம் திங்கள் 4ஆம் நாள் நாம் சோழ தேசத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ளப்படுகின்றோம். சோழ தேசத்தில் உண்ண உணவுகள், உண்ண கனிகை காய்கறிகள் அனைத்தும் கிடைக்கும். உறைவிடம் அருகே ஏகப்பட்ட வசதிகள் கூடிய உணவுகள், தானியங்கள் அனைத்தும் சோழ தேசத்தில் கிடைக்கும். சோழ தேசத்தில் இருந்து வரக்கூடிய நீர்கள் அனைத்துமே மிக அருமையாக, சுவையாக, நேர்த்தியாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதனால் நம்மளுடைய வாழ்க்கை தரமானது விடிய போகின்றது என்று சோழ தேசத்தின் மக்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இங்கே நடப்பதோ வேறு விதமானது ஒன்று. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான ஆறு, காவிரி ஆறு, சோழ நாட்டை நோக்கி பாயக்கூடிய காவிரி ஆறின் இன்றைய 2024 நிலைதான் இது. நிலை மாற வேண்டும் என்றால் மக்கள்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன் இது போன்ற நிலைகள் ஏற்படுகின்றது? தண்ணி வராத நிலையாக இன்று இருக்கக்கூடிய காவிரி ஆறானது காண மிக மிக வருத்தமாக, கொடுமையாக காட்சியளிக்கின்றது. நிலை மாற வேண்டும். ஓகே, சிந்தியுங்கள் மக்களே. சிந்தித்து செயல்பட்டால் வறண்ட பூமியை செழுமையாக மாற்றலாம். ஜெய் பீம்.